கோவை குண்டுவெடிப்பு புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும். SDPA மனு. கோவையில் 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பில் பலர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். அந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு வருடம்தோறும் பாஜக, இந்து முன்னணி போன்ற இந்து அமைப்புகளின் சார்பில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி RS-புரம் பகுதியில் நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டும் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி RS-புரம் பகுதியில் நடந்து திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் ஊர்வலத்திற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி குறித்து பாஜகவினர் மக்களுக்கு நோட்டீஸ் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் பாஜக சார்பில் நடத்தப்படும் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது, தடை செய்ய வேண்டுமென வலியுறுத்தி SDPA கட்சியினர் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதுகுறித்து பேசிய அக்கட்சியின் SDPA செயற்குழு உறுப்பினர் ராஜா ஹுசேன், பாஜகவின் மக்களிடையே பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தி வருவதாகவும், கோவையை பொறுத்தவரை அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் வளர்ச்சியை மையப்படுத்தி வாழ்ந்து வரும் சூழலில் அவர்கள் மத துவேஷத்தை கிளப்பும் வகையில் விஷ கருத்துக்களை பரப்பும் விதமாக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சி சிறுபான்மை இன மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தும் நிகழ்ச்சியாக அமைந்திருப்பதாகவும், எனவே மாநகர காவல்துறை இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சி பொது பிரச்சினைக்காகவே, கோவையின் வளர்ச்சிக்காகவும் நடத்தவில்லை எனவும், கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், வன்முறையை ஏற்படுத்த வேண்டும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரத்தை அரங்கேற்றி அரசு லாபம் அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருவதாக விமர்சித்தார். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த வருடம் அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியோடு பேரணியையும் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். கோவை மாநகரத்தை பொறுத்தவரையில் அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கோவையினுடைய வளர்ச்சியை மையப்படுத்தி, கோவையினுடைய வியாபார பொருளாதார வளர்ச்சியை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில், அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில், இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியினர் தொடர்ந்து மத துவேஷத்தை கிளப்பும் விதமாக, விஷக்கருத்துக்களை பரப்பும் விதமாக நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையிலே நாளை மறுநாள் 14ஆம் தேதி புஷ்பாஞ்சலி என்ற பெயரிலே நிகழ்ச்சி நடத்துவதற்காக திட்டமிட்டு அதற்குண்டான நோட்டீஸ் விநியோகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நோட்டீஸ் விநியோகத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் மிக மோசமாக மத துவேஷ கருத்துக்களை அதிலே நிரப்பியிருக்கிறார்கள். பொதுமக்களிடையே பொய்யான தகவல்களை கூறி மூளைச்சலவை செய்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியை மாநகர காவல்துறை அனுமதிக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே SDPA கட்சியின் சார்பாக இன்றைக்கு மாநகர ஆணையாளரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். இந்த புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி கோவையில் நடக்கக்கூடாது, பேரணிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது, புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. வருடாவருடம் இந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் வருடாவருடம் காவல்துறையினரிடத்தில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது. இது பொதுவாக முஸ்லிம்களிடத்திலேயும் இன்ன பிற சிறுபான்மையின மக்களிடத்திலேயும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் பொய்யான தகவல்களை கூறி பொதுமக்களிடையே இந்த நிகழ்வுகள் குறித்து ஒரு அச்சத்தை, பீதியை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்து முன்னணி பாரதிய ஜனதா கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை மாநகர காவல்துறை அனுமதி வழங்காமல் இந்த நிகழ்ச்சியை நடத்த விடாமல் தடுக்க வேண்டும். கோவையினுடைய அமைதியை பாதுகாக்க வேண்டும். கோவையினுடைய சமூக மக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்வதற்குண்டான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதுபோன்ற அரசியல் லாபங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக இதுபோன்ற நிகழ்ச்சிகளை பாரதிய ஜனதா இந்து முன்னணி நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சிகளை காவல்துறை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். போலீஸ் தரப்பில் நாங்கள் மனுக்களை கொடுத்துருக்குறோம். நாங்கள் வருடாவருடம் நிகழ்ச்சிகள் நடத்துகிறதானே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான பதிலை சொல்கிறார்கள். ஆனால் வருடாவருடம் அவர்கள் கோவையினுடைய வளர்ச்சிக்காக இந்த நிகழ்ச்சிகள் நடத்தவில்லை. வருடாவருடம் அவர்கள் கோவையினுடைய ஒரு பொது பிரச்சனைக்காக இந்த நிகழ்ச்சிகளை நடத்தவில்லை. முழுக்க கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், வன்முறையை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தான்
முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு கலவரத்தை இங்கே அரங்கேற்றி அவர்கள் அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் மட்டுமே தான், அந்த குறிக்கோளின் அடிப்படையில் தான் நிகழ்ச்சியை நடத்துகிறார்களே தவிர வேறு அவர்களுக்கு எந்த விதமான காரணங்களும் பிஜேபி இந்து முன்னணிக்கு கிடையாது. கோவையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, கோவையில் வியாபார நிறுவனங்களுக்குடைய பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் தீர்த்து வைக்கலாத அந்த ஒன்றிய மோடியினுடைய அரசனுடைய பிஜேபி என்றைக்கோ நடந்த ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, பூதாகாரமாக்கி இன்றைக்கு மக்கள் மத்தியில் பீதி ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை முன்னெடுக்கிறார்கள். இவர்கள் இதே போன்று துண்டு பிரச்சாரத்தாலும் நோட்டீஸாலும் போஸ்டராலும் ஒரு மத துவேஷ கருத்துக்களை பரப்பும் விதமாக இன்றைக்கு மாற்றுத் தரப்புலையும் அதே போன்ற நிகழ்வுகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி போஸ்டர் நோட்டீஸ்னு சொல்லி இறங்கிட்டால் கோவையினுடைய அமைதி என்னவாகிறது என்பதை காவல்துறையும் தமிழக அரசும் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் வருடமும் இவர்கள் நடத்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்.